Hi friends, welcome to thiyonilapradeep channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ. கிறிஸ்மஸ் அப்ப இங்க நடந்த சின்ன செலிப்ரேஷனோட சின்ன கிளிப்ஸ் எல்லாமே தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஆட் பண்ணியிருக்கேன். அதை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எல்லாரோட அபார்ட்மெண்ட்லையுமே மோஸ்ட்லி இங்கே இருக்க எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ்லையுமே ஹாலிடே பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி வீக்கோ இல்லை அதுக்கு முந்தின வீக்கோ வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை அங்கே சாண்டாவும் இருப்பாங்க, நம்ம வந்து போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஹாலிடே பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் தாங்க இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க கிளிப்ஸ்லாம் இதுதான் வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டோட லீசிங் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இது பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் லீசிங் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க ஃபுட்டு. அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சாண்டா கூட எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. மோஸ்ட்லி இந்த சீசனில் ரெட் ட்ரெஸ் தான் எல்லாருமே போடுவாங்க. அந்த பேபி வந்து ஒரு 2 வீக்ஸ் அவ்வளோதாங்க இருக்கும். அதுக்கு க்யூட்டாக ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதுதாங்க நமக்கு சர்வ் பண்ண பிரேக்ஃபாஸ்ட். நிறைய போர்க் பீஃப் இதெல்லாமே இருந்துச்சு. பட் அதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்றனால நாங்கள் எடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேன் கேக்ஸ், ஸ்கிராம்பிள்டு எக், அப்புறம் பொட்டேட்டோ வெஜ்ஜஸ். இதுதான் ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. இந்த கிளிப்பிங் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் மாஸ்க்கு 1 hour முன்னாடி எடுத்தது. நம்ம வந்து கிறிஸ்மஸ் மாஸ் வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கும் அப்படின்றனால முன்னாடியே போயிட்டோம் அப்படின்னா இந்த கொயர் ப்ராக்டிஸ் பண்ணுறதை கேட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இது வந்து ஃப்ரெண்டோட வீட்டில் இருந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தனால உங்களுக்கு இந்த கிளிப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து டிசம்பர் மந்த் வந்த ஸ்னோ. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ரொம்ப நிறைய ஸ்னோவும் பேஞ்சிருந்துச்சு. ஒரே நாள் நைட்டில் வந்து இவ்வளோ ஸ்னோ பேஞ்சிருந்துச்சு. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால இந்த கிளிப்பும் உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நைட்டு கூட பாருங்களேன், அந்த ஸ்னோவோட ரிஃப்ளெக்ஷனில் பகல் மாதிரி அவ்வளோ ஒயிட்டாக பிரைட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. கண்டிப்பாக இந்த கிளிப்பு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நிறைய வந்து லைட் ஷோஸ்லாம் நடக்குங்க. கிறிஸ்மஸை ஒட்டி இது வந்து சின்சினாட்டி ஜூவில் நடந்த லைட் ஷோவோட கிளிப்பிங் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாக் பண்ணிகிட்டே அங்கங்கே லைட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, அதை பார்த்துக்கிட்டே போகிற மாதிரி இருந்துச்சு. நான் லாஸ்ட் இயர் வந்து காரில் போய்கிட்டே லைட் டான்ஸ் பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது இதை விட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த லைட் ஷோவில் அங்கங்கே கிளிப்பிங் எடுத்திருக்கேன், அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோ தான். கிறிஸ்மஸ் அப்போ இங்கே எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க, இங்கே என்னென்ன நடக்குது, அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.